குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரமதஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே உங்களுடைய விதி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இருக்காரோ பயங்கரமான ஒரு தங்கமான ஒரு கிரக பேச்சுங்க. குரு பகவானுடைய அதிசார கிரக பேச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சியாகி டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வரை கரெக்டா 50 நாட்கள் அவர் உச்சமான நிலையில போறாரு. அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் பயிற்சியாகி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக 50 நாட்கள் மட்டும் வந்துட்டு போறாருங்க. இது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு? ஒரு மனிதனுக்கு தங்கம், பொன், பொருள், நகை எல்லாமே குரு பகவான் தான். நிம்மதியான ஒரு அனுகூலம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். எப்படிப்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் சரி, திருமணத்துக்கா இருந்தாலும் சரி, மற்றபடி பித்ரு தோஷமா இருந்தாலும் எல்லா தோஷத்துக்குமே குரு பகவான் நல்லா பார்த்துதான் அவங்க ஜாதகத்துல மிகப்பெரிய அளவுக்கு போகலாம். இப்ப அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுடைய பிறப்பு ஜாதல குருபகவான் யாருக்கா நல்லா இருக்காரோ அவங்களாம் மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்துக்கு போகக்கூடிய கிரக பயிற்சியாக இந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி இருக்குங்க. ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிடவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. இப்ப உச்சமான குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட வேகமான குருவாக யோகமான குருவா இருக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தாங்க தனுசு ராசி. எப்போதுமே பாருங்க, இந்த 9ங்கிறது பாருங்க ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஸ்தானம் பாருங்க. 9ஆம் பாவங்கிறது மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் செய்யும். இதான் தனுசு. நீங்க எந்த வேலையுமே தனுசு ராசிக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி எந்த வேலை கொடுத்தாலும் சரி தனுசு ராசிக்காரங்க நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்காதீங்க. நல்ல டேலண்டான குணம் இருக்கும். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசியை சொல்றாங்க. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. குடும்பம் 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 ஃபேமிலின்னு ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி இவங்க குறி வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க தனுசு ராசி. ஆனா நிறைய தடைகளை தாண்டி தான் வருவாங்க மனுஷங்க. செம்மையான டேலண்டான குணம் நிறைய இருக்கும் பாருங்க தனுசை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி நல்லா பார்த்துக்கணும். 50 நாட்கள் அவர் உச்சத்துல இருப்பார். அதுல இடையில வக்ரமாவாறு இருந்தாலும் அந்த உச்சமான பலன், அந்த உச்சமான வேலையை கண்டிப்பா செய்யும் யாருக்கா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வருமானம் இருக்குமா இருக்காதானா, பெருங்கொண்ட பணம் ஒரு மனிதன் சேமிப்பாரா சேமிக்க மாட்டாருன்னா குரு பகவானை தான் நம்ம பார்க்கணும். எப்படி வருமானம் சேமிப்பாரா சேமிக்க மாட்டாரா, இவருடைய ஜாதகத்துல என்னென்ன தோஷம் இருக்கு, அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி இருக்கானா குரு பகவானை தான் பார்ப்பாங்க. உங்க ஜாதகத்துல எவ்வளவு தோஷம் இருக்கட்டுமே, அந்த தோஷமான இடத்த அந்த குரு பகவான் பார்த்துட்டால் தோஷம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு குரு நல்லா இருந்துட்டாவே எல்லாமே நல்லபடியா அமையும். எப்படி எல்லாமே நல்லபடியா அமையும். எந்த காரியம் எடுத்தாலும் நல்லபடியா அமையும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். இப்ப பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கணும்? நல்லா பலமா யோகமா இருக்கணும். இப்ப நீங்க இந்த 3 ராசியில பிறந்திருப்பீங்க. நல்லா பாருங்க, மூல நட்சத்திரமா, பூராட நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா, அந்த 3 ராசியில பிறந்தவங்க பாருங்க, எல்லாத்துக்குமே திசா பத்தி ஒரே மாதிரி நடக்காது. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கிரகத்துடைய நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தி நடக்கும். உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்லா இருக்குங்க, உங்க ஜாதகத்துல பாத்துக்குங்க, இந்த கிரகத்துடைய திசா புத்தி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருது, இது நடக்க போகுது, இது சம்பந்தமா படிங்க, இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க, இது சம்பந்தமா வேலைக்கு போங்க, இது சம்பந்தமா திருமணம் பண்ணுங்க, இப்படிப்பட்ட பொண்ணை பாருங்க, இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பாருங்க, இந்த பொண்ணுக்கு இது மாதிரி சம்பந்தம் மாப்பிள்ளை வரும், இது சம்பந்தமா ஒரு படிப்பாரு, இது சம்பந்தமா வேலை பார்ப்பாரு, இது சம்பந்தமா தொழில் பண்ணுவார். ஏதோ சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தை வச்சு உயிர் நாடி லக்கணத்தை வச்சுதான் சொல்ல முடியும். எப்படி உங்களுடைய உயிர் நாடி லக்னம் சொல்லுவாங்களே, இந்த மூத்த பையனை விட 2வது பையன் பிறந்ததா நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு
அவங்க ஜாதகத்துல எல்லாமே கிரக அமைப்பு நல்லா இருந்துட்டா நம்ம பிறக்கும்போது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பிறக்கும்போது 9 கிரகம் இருக்குல்ல, அது அப்படியே செராக்ஸ் எடுத்து வைக்கிறது தான் ஜாதகம். அப்ப அது அந்த காலகட்டம் வரும்போது, அந்த கிரகத்தோட அமைப்பு வரும்போது, அந்த கிரகம் அவங்க உடம்புல வேலை செய்யும் போது அது அந்த பலனை கொடுக்கும். அது நல்லதா இருந்தா இப்போ சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகம் நல்ல பலனை கொடுக்கும். அங்க சரியில்லைன்னா இங்க பலவீனத்தை கொடுக்கும். இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கேத்தாப்புல கோச்சார கிரகங்கள் மாறுபட்டு பலனை கொடுக்கும். அதனால நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், ஒரு பொது பலன் சொல்றோம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில தனுசு ராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குரு சுக்கிரன் ஜோதிடர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமா நன்றி தெரிவிச்சு, ஏன் நம்ம கோவில்ல கொடுக்கணும், நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சொல்லணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருப்பாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. ஏன்னா குரு உங்களுக்கு மெயினா எதுக்கு அதிபதினு சொல்லிடுறேன். உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி, உங்களுடைய ராசிக்கு அவர் தான் அதிபதி. 4ஆம் இடத்துல ஒழுக்கம், குணம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே 4ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருக்குங்க. 4ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டா அவர் நல்ல நிம்மதியா இருப்பார்னு அர்த்தம். எப்படி 4ஆம் இடத்து அதிபதி அவர் தான். அடுத்து உங்களுடைய ராசியுடைய அதிபதியும் அவர் தான். அவர் போய் 7ஆம் இடத்துல போய் இருந்தாரு. 7ல நிற்கும் போது திருவாதிரை நட்சத்திரம் நின்னாரு. அவர் பகை கிரகத்துடைய சாரத்துல நின்னாரு. இது நான் சொல்றது மேக்சிமம் இந்த மார்ச் மாசத்துல இருந்து பாருங்க, இந்த செப்டம்பர்க்குள்ள பாருங்க, இந்த ஆகஸ்டுக்குள்ள பாருங்க, நிறைய கஷ்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. கேட்டு பாருங்களேன். மே, ஜூன், ஜூலை இந்த டேட்டு இல்லைன்னா ஆகஸ்ட் இந்த டேட்டுக்குள்ள பாருங்க, மேக்சிமம் நிறைய கஷ்டத்தை நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு, வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். எப்படி பொருளாதார வருமானம் சரியா இருந்திருக்காது, வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது, இன்கம் சரியா இருந்திருக்காது. கண்டிப்பா ஒரு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஒரு ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டு இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பிக்ஸ் பண்ணி போறாங்க. திருமண தடை வந்துச்சு. நிறைய பேருக்கு வெளிநாட்டை வேலை பார்க்குறேன், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் பார்க்குறேன், ஆனா முடியல, வேலை சரியா அமையல, எனக்கு நோய் பிரச்சனை இருக்கு, எனக்கு எதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறீங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கல, சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்குது, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, தொழில் சரியாக ஒரு அமைப்புல இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு குரு சரியில்லை, நான் ஓப்பனா சொல்றேன், குரு யாருக்கு சரியில்லாம அமைப்புல இருந்தோ இதெல்லாம் நடந்திருக்கும். எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும். சனி பகவான் சரியா இருந்தாலும் இது மாதிரி விஷயத்த நடந்திருக்கும். அதனால ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு என்ன பரிகாரமா முன்னோர்கள் முனிவர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது செய்யும் போது இங்க பிரச்சனை குறையும். சரி, இப்ப முதல் பலன் என்ன சொல்லலாம், இப்ப 8ஆம் இடத்துல குரு போறாரு. 8ஆம் இடத்துல குரு போனா இங்க கெட்டது மட்டும் தான் கொடுப்பாருன்னா கெட்டதை இங்க கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் புனர்பூச நட்சத்திரத்துல போறாரு. ஏன்னா இங்க எல்லாமே பாருங்க, இந்த 3 கிரகமே பலமா இருக்கு. உங்களுக்கு கெடுக்கக்கூடிய கிரகம்னா சனி பகவானை பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே சனி பகவானுக்கு பகை கிரகம்னு சொல்லுவாங்க. அவரே குருவுடைய நட்சத்திரத்துல போறார். அவர் 4ஆம் இடத்துல கேந்திர, உங்களுக்கு சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி சொல்லுவாங்க. ஆனா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வேலை செய்யாது. அவரே குருவுடைய நட்சத்திரம் நிற்கிறனால இங்க வருமான பொருளாதாரம் குறையில்லாம கொடுப்பாரு. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல இருந்து குரு 2ஆம் இடத்த வருமான ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப யார் ஜாதத்துல வருமானம் இப்ப திடீர்னு காசு பணம் கிடைக்கும் பாருங்க. இப்ப எங்கிட்ட ஒரு பெருங்கூட பணத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த பணத்தை வாங்க முடியலன்னா இப்ப நீங்க வாங்கக்கூடிய யோகம் டக்குன்னு கிடைக்கும். எப்படி பொருளாதார வருமானம் டக்குன்னு கிடைக்கும். இல்ல நகையை அடகு வச்சாச்சும் ஒரு பணம் கிடைக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கட்டாலும் இப்ப உங்களுக்கு லோன் கிடைக்கும். மெயினா வீடு இடம் கட்டுவீங்க. இப்ப டிசம்பர் மாசம் நான் சொல்றது 6ஆம் தேதிக்குள்ள பாருங்க, பூமி பூச்சி எத்தனை பேர் மட்டும் போடுவாங்க மட்டும் பாருங்க. இப்ப ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை வாங்கி அந்த பிரச்சனை சரியாகி நீங்க வீடோ இடமோ பூமியோ கட்டக்கூடிய யோகம் வரும். இல்ல வண்டி வாங்கணும் ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் வரும். இது ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். தடைகள் இருக்காது. வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காத இருக்கும், சூப்பர் வேலை, நல்ல வேலை இருக்குன்னா சனி பகவானை பார்க்கறாருங்க குரு. அடுத்து அவருடைய பார்வை 12ஆம் இடத்தை. வெளிநாட்டுல மெயினா ஏன் வெளிநாட்டுல ப்ரொமோஷனா வெளிநாட்டு ஸ்தானத்தை அவர் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப வெளிநாட்டு வெளியில வேலை பார்க்கணும் நல்ல ஒரு அனுகூலம் வரும். இங்க வேலை பார்க்கணும் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எந்த பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகும் பாத்துக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தமே இருக்காது. திருமணத்தடை நீங்கிரும் பாத்துக்கங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம். இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா முயற்சி ஸ்தானம் ராகு பகவானே அவருடைய குருவோட சாரத்துல போறாரு. அது எல்லாமே செவ்வாய 5ஆம் இடத்துல மேக்சிமம் அவர் 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுவார். செவ்வாய் 5ஆம் வீட்டு அதிபதி யார் குரு பார்த்துருவார். இப்ப குழந்தை பாக்கியம், சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதே மாதிரி தொழில் பண்ற ஒரு ஜாதகத்துல பார்த்து தசாபதியை பார்த்து தொழில் பண்ணுங்க, சூப்பரான ஒரு அமைப்பை வச்சு கொடுக்குவார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்குவார் தனுசு ராசியை பொறுத்தவரை. திடீர் லாட்ரியும் எத்தனை பேர் எடுத்தாலும் சரி, நீங்க தனுசு ராசிக்காரர் எல்லாமே டிசம்பர் 6ஆம் தேதி வரை எடுத்துக்கிட்டே இருங்க லாட்ரி ஓட்டு. உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காக அதிலே பணத்தை போட்டு வரைய மாட்டாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். நான் சொல்ற தனுசு ராசியில லாட்ரி யோகம் தேடி வரும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசியல் நல்லா இருக்கும், எக்ஸாம் எழுதுறதுக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு.
பெருங்கொண்ட பணம் இன்கம் அந்த விஷயம் நல்லா இருக்கும். மீன் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரம் எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையாக குணம், எதுவுமே ஒரு திடமான ஒரு டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே வெற்றியாக வரும். மூல நட்சத்திரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கு. நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி, மூல நட்சத்திரம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு வெற்றி உண்டு. இப்ப தோல்வியே உங்களுக்கு கிடையாது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் வருது. மூல நட்சத்திரம் பார்த்தவங்க வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் போறதோ எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு சுப செலவு சுபகாரியம் தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூரா நட்சத்திரம் ரொம்ப நாகரீகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், நல்ல திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. இப்ப கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், லாபம் வருமானம் நல்லா இருக்கும், வீடு சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தேடி வருது. நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். நல்லா பாருங்க, பூரா நட்சத்திரம் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை, லாப பிரச்சனை எல்லாமே சூப்பரா இருக்கும். பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் எதுவுமே நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது. நான் சொல்றது இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை, இல்லை அரசு ஒரு அனுகூலம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா அமையும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். நீங்க தைரியமா இறங்கி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.